சற்றுமுன் வெளியான செய்தி. அடுத்த 3 மணி நேரம் ரொம்ப முக்கியம். பெஞ்சல் வலிமை இழக்கும் அந்த நேரம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை டிசம்பர் 1ஆம் தேதி என்னென்னலாம் செய்தி வெளியாகிட்டு இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் 3 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் சற்று முன் தெரிவித்துள்ளது. கரையை கடந்த புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்கிறது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த பெஞ்சல் புயலானது 35 மணி நேரம் பயணித்து இன்று டிசம்பர் 1 அதிகாலை 1:30 மணிக்கு மகாபலிபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடந்து 11:30 மணிக்கு பெரும்பாலான பகுதிகளில் கரையை கடந்தாலும் 1:30 மணிக்கு முழுமையான அந்த புயலின் பாகம் கரையை கடந்தது. அடுத்த 3 மணி நேரத்தில் இது வலிமையை இழக்கும். இதனால் அடுத்த 3 மணி நேரத்தில் முக்கியமாகும். ஏனென்றால் இந்த புயல் தற்போது புல் எஃபெக்ட் எனப்படும் இழுவை காரணமாக கூடுதலாக மேகங்களை இழுத்து வந்துள்ளது. இந்த மேகங்களை மழையை கொடுக்கும். இப்படி மழையை கொடுப்பதால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு நல்ல காற்றும் மழையும் நீடிக்கும். அதன் பின் இந்த புயல் தாழ்வு நிலையாக வலிமையை இழக்கும். தொடர்ந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலிமையை இழக்கும். அதன் பின் முழுமையாக வலிமையை இழக்கிறதுக்கான பெஞ்சல் புயல் கரையை கடந்து வந்ததை தொடர்ந்து சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட புயல் எச்சரிக்கை கொண்டு இறக்கிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் தொடர்ந்து காற்று வீசும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலிருந்து மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான 55 கிலோமீட்டரில் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வற்புறுத்தப்படுகின்றன. அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32லிருந்து 33 செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25லிருந்து 26 செல்சியஸும் ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மற்றும் புதுக்கோட்டை இடங்களில் கனமழை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.